அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச வீடுதான் பிரசாதோட வீடு. ஆனாலும் அந்த வீட்லயும் ஏழ்மை தலைவிரிச்சு ஆடுச்சு. பிரசாதோட மகன் ரமேஷ் அவனோட சின்ன வயசுலயே அப்பா படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு அவனோட படிப்ப அப்படியே நிறுத்திட்டு கூலி வேலைக்கு போனான். அந்த சம்பாதனையில தன்னோட 2 தம்பிங்க சுரேஷ், அருண பட்டணத்துல பெரிய படிப்பு படிக்க வச்சான். ரமேஷ் செஞ்ச தியாகத்தினாலதான் அவங்க 2 பேரும் இன்னைக்கு பெரிய உத்தியோகத்துல இருக்காங்க. ரமேஷ் அதே ஊரை சேர்ந்த ஏழை பொண்ணான அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அனாமிகா ரொம்ப நல்ல பொண்ணு. டே ரமேஷா, இங்க வா, கொஞ்ச நேரம் இங்க வந்து உட்காரு. இந்த பால் கறக்கிறது, நில வேலை செய்யறது சின்ன வயசுல இருந்து உனக்கு பழக்கமான வேலைதான். ஆனா அன்னைக்கு நீ படிச்சிருந்தேனா இன்னைக்கு ஏசி ரூம்ல உட்காந்து உன் தம்பிங்க மாதிரியே பெருசா ஒரு உத்தியோகம் பண்ணிந்திருக்கலான்னு தோணுது. உன்னோட தியாகத்தை நினைக்கும் போது என் நெஞ்சமெல்லாம் வலிக்குது. என்னால உனக்கு எதுவும் செய்ய முடியலையே. அப்பா, தம்பிங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க மாதிரி. சுரேஷும் அருணும் பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யறாங்க. ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் சுரேஷ பத்தியும் ரமேஷ பத்தியும் நல்ல விதமா பேசும்போது என் உடம்புக்குள்ள 100 யானைக்கு உண்டான பலம் வருதுப்பா. அவங்க மரியாதை தான் ஏன் மரியாதை. அது மட்டுமா, அனாமிகா வந்ததுல இருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ என்ன மட்டும் இல்ல, இந்த வீட்டையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாளே. அவ இருக்கும்போது எனக்கு என்னப்பா குறை? ரமேஷ் சொன்னது உண்மைங்க. அனாமிகா வந்த நேரம் அந்த 2 பசங்களுக்கும் பெரிய பெரிய இடத்துல வேலை கிடைச்சது. நம்ம ரமேஷுக்கு ஏதோ சிம்பிளா மேரேஜ் பண்ணோம். ஆனா நம்ம மத்த பிள்ளைங்களுக்கு ஊரெல்லாம் மெச்சிக்கிற மாதிரி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணணும். அவனுங்க என்னப்படியே அந்த பணக்கார பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். நமக்கு சொத்து இல்லைனாலும் நம்ம மனசு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அத்த, அவருக்கு அவங்க தம்பினா உயிர். அவங்களுக்காக தானே இவரு எப்பவும் யோசிச்சுட்டே இருக்காரு. நம்ம ஏழைங்களா இருக்கலாம், ஆனா நம்ம வீட்ல இருக்க பாசத்தை பார்த்து அவங்க பிரமிச்சு போயிருப்பாங்க. அவனையும் அஞ்சலியும் பட்டணத்துல பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணுங்க. அவங்க இந்த சின்ன குடிசை வீட்ல எப்படி வாழ்வாங்கன்னு யோசிச்சிங்களா அத்த? ஆனா ஒண்ணு, நம்ம அன்பால அவங்க இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. கொஞ்ச நாள் போனதும் சுரேஷுக்கும் அருணுக்கும் அவனி அஞ்சலியோட கல்யாணம் ஆச்சு. அனாமிகா அவகிட்ட இருந்த கொஞ்ச நஞ்சு தங்க நகைகளை எல்லாம் கூட சுரேஷ் அருணோட கல்யாண செலவுக்கு எடுத்து கொடுத்துட்டான். சுரேஷும் அருணும் பெரிய பெரிய பேங்க்ல நிறைய பர்சனல் லோன் வாங்கினாங்க. புது மருமகளுங்க அவனி அஞ்சலி வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரும்போது குளிர்காலங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்ப கோடை காலம் வந்ததும் 2 பேராலையும் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. ஒரு நாள் மதிய நேரத்துல சூரியன் வெப்பத்தை கக்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த பழைய ஓட்டு வீடு அனல உள்ள வாங்கிட்டு இருந்தது. அவனி அஞ்சலி முகத்துல ஒரே வேர்வை. சுரேஷ், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நரகத்துல என்னால இருக்க முடியாதுன்னு. எங்க வீட்ல வீடு முழுக்க சென்ட்ரலைஸ்ட் ஏசி. இந்த வீட்ல என்னடானா அனல் காத்து வீசுது. ஃபேன் போட்டா நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கு. இந்த ஹீட்ல என்னோட ஸ்கின்ல ரேஷஸ் வருது. என்னால இங்க மூச்சு கூட விட முடியல. ஆமா அருண், என்னால கூட முடியலப்பா. கிச்சன்ல அந்த அனாமிகா அக்கா சமைக்கிறாங்க. அந்த கிச்சன்ல இருந்து வர்ற ஹீட், இந்த ஃபேன்ல இருந்து வர்ற ஹீட், இதெல்லாம் சேர்ந்து என்ன உரிக்கிறோம் போல. ஒரு தண்ணி குடிக்கலான்னு போனா தண்ணி கூட ஏன் இவ்ளோ சூடா இருக்கு? ஒண்ணு நம்ம சீக்கிரம் பட்டணம் போகணும், இல்லனா இங்க புதுசா ஒரு வீட வாங்கி அங்க போகணும். அஞ்சலி, அவனி, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போனா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. அண்ணா எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அது உங்களுக்கும் தெரியும்ல. நம்ம இந்த வீட்டை விட்டு போயிட்டா அவங்க தனியாயிடுவாங்க. இதையே நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. சுரேஷ், இந்த சென்டிமெண்ட்லாம் எங்களோட ரேஷஸ் சரி பண்ணாது. எங்க ஆரோக்கியம் இங்க பாழாகுது. நேத்துல இருந்து டீஹைட்ரேட் ஆகி தலைவலிக்குது. நான் சாயந்தரமே என் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போறேன். நீங்க வரீங்களா வரலையான்னு எனக்கு கவலை இல்லை. என்னால இந்த நெருப்பு குண்டத்துக்குள்ள இருக்க முடியாது. அண்ணா, இப்போ என்ன பண்றது? இவங்க நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்களே. அந்த வாடகை வீட்டுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். கடனோட பாரம் ஒரு பக்கம், மனைவிகளோட நச்சரிப்பு இன்னொரு பக்கம். சுரேஷ், அருண் 2 பேரும் வேற வழியே இல்லாம அம்மா அப்பா கிட்ட உண்மையை சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்த பெரிய மாளிகை மாதிரியான வீட வாடகைக்கு எடுத்தாங்க. சுரேஷும் அருணும் பொண்டாட்டிங்க கூடவே போனதுனால சாரதா பிரசாதோட மனசு வேதனைப்பட்டுச்சு. அந்த பழைய வீடு மறுபடியும் நிசப்தமாயிடுச்சு. ஒரு சாயந்தர வேளையில பிரசாத் வாசல்ல உட்காந்து எதையோ பாத்துக்கிட்டு இருந்தாரு. சாரதா வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களாங்க, நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைங்க வெயில் தாங்க முடியாம நம்மள விட்டு போயிடுச்சுங்க. இந்த வீடு
பழசானது நம்ம தப்பா? நம்ம வறுமை தான் நம்மள இப்படி பிரிச்சிடுச்சுங்க. என்னால ஒரு வா சாப்பாடு கூட சாப்பிட முடியறதில்ல. இது நம்ம தப்பு இல்ல சாரதா. இதெல்லாம் காலத்தின் கட்டாயம். இந்த பணக்கார பொண்ணுங்களுக்கு இந்த வறுமை புழுக்கம் இதெல்லாம் பழக்கமே இல்ல. நம்ம பிள்ளைங்களுக்கும் வேற வழி இல்லாம தானே போனாங்க. டே ரமேஷா, நீயும் போயிடுடா. அனாமிகாவும் நல்லா இருக்கட்டும். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த பழைய வீடே உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியாம போச்சு. அப்பா, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் அவங்கள படிக்க வச்சது அவங்க நல்லபடியா வாழணும்னு தான். அவங்க போனாங்கன்னா அதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்க இப்படி கஷ்டப்படும் போது தான்ப்பா என் மனசு தாங்க மாட்டேங்குது. உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்ப தாகமா இருக்கேன்னு பிரசாத் அனாமிகா கிட்ட கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமான்னு சொன்னாரு. தண்ணியை எடுத்துட்டு வரும்போது அனாமிகாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. மாமா, முதல்ல இந்த தண்ணிய குடிங்க. உங்க மனச கொஞ்சம் சாந்தப்படுத்துங்க. அவங்க நம்ம மேல கோபத்துல ஒண்ணும் போகல. அவங்களால இங்க இருக்கிற சூட தாங்க முடியாம போயிட்டாங்க. அவங்கள நம்ம வீட்டுக்கு மறுபடியும் அழைச்சிட்டு வர எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்னோட யோசனை மூலமா நம்ம வீட்டை குளு குளுன்னு மாத்திரலாம். அது எப்படிம்மா? நம்மளால இந்த வீட்டை கல்லு வீடா மாத்துறதுக்கு உண்டான பணம் இல்லையே. லோன் எடுக்கிற தைரியமும் இல்ல. அவங்களுக்கு ஏசி வேணுமா? வீட்ல ஃபேனை போட்டாலே அனல் காத்து தான் வீசிக்கிட்டு இருக்கு. மாமா, இந்த பானையில தண்ணி ஏன் சில்லுன்னு இருக்குன்னு சொல்லுங்க. வெளியில 40 டிகிரி வெயில் இருந்தாலும் ஃப்ரிட்ஜ்ல இருக்க தண்ணியை விட இந்த தண்ணி குளு குளுன்னு இருக்கு இல்லையா? அது மண் பானைங்கிறதால சில்லுன்னு இருக்குமா? தண்ணியோட ஈரப்பதம் மண்ணுல இருக்கும்போது அதுல காத்தடிக்கும் போது சில்லுன்னு ஆகுது. சரியா சொன்னீங்க மாமா. இந்த மண்பானை வெளியில இருக்க சூட உள்ள கடத்தல. அதே மாதிரி உள்ள இருக்க சூட வெளியில அனுப்பாது. நம்ம வீட்டையும் இப்படி ஒரு பானையா மாத்தினா எப்படி இருக்கும்? என்னோட யோசனை என்னன்னா, இந்த மண்ணை வச்சு நம்ம எல்லாரும் ஒரு பிரத்யேகமான மாளிகை கட்டலாம். வீட்டை மண்ணால கட்ட போறியா? என்ன அனாமிகா, உன் யோசனை என்ன இப்படி இருக்கு? வீடுன்னா சிமெண்ட் மணலை வச்சு கட்டுவாங்க. இப்படி மண்ணை வச்சா கட்டுவாங்க? அத்த, அந்த காலத்துல எல்லாம் மண்ணு வீடுங்க தான். அப்ப எவ்வளவு நல்லா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நம்ம இப்ப இருக்க வீட்டு மேல மண்ணை ஒரு லேயரா நம்ம பூசி விட்டோம்னா இந்த வீடே ஒரு மண்ணால ஆன வீடு மாதிரி மாறிடும். வெளியில இருந்து வர அனல் காத்து வீட்டுக்குள்ள வராது. இதுக்கு அதிக செலவும் ஆகாது. நம்ம ஊர் குமார செட்டிய கூட்டிட்டு வந்து அவரோட உதவியோட நம்ம இந்த வீட்டை மண்பானை வீடா மாத்தலாம். அம்மா, இதெல்லாம் சாத்தியமாகுமா? இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி செஞ்சு கேள்விப்பட்டிருக்கியா? ஒருவேளை மழை வந்தா அந்த மண்ணு கரைஞ்சிராதா? மாமா, இயற்கையோட அடிப்படையான விதிதான் இது. மழை பெய்யும் போது அது கரையாம இருக்கிறதுக்காக நம்ம வாட்டர் ப்ரூஃபிங்க முதல்ல போடுவோம். இதுக்கு அதிகமான பணமும் செலவாகாது. மனசு இருந்தா எல்லாம் சாத்தியம்தான். நாளைக்கு காலையிலேயே நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். என்னங்க, எனக்கு நீங்க உதவி செய்யணும். மறுநாள்ல இருந்து ஒரு வாரத்துல அந்த வீட்டை அவங்க நினைச்ச மாதிரி கட்டிட்டாங்க. அவங்க ஊர்ல இருந்த குமார செட்டியையும் மேஸ்திரிகளையும் வரவழைச்சு அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரியான வீட்டை கட்டினாங்க. அந்த ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் பிரசாதோட பழைய வீடு இப்போ ஒரு பானை வீடா ஆச்சு. மேல மண்ணு பூசி இருக்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு பானை டிசைனை வச்சு அந்த வீட்டை பாக்குறதுக்கு ஒரு பெரிய பானை வீடு மாதிரி இருந்தது. ரமேஷ் தினமும் அந்த பானைகள்ல நீர் ஊத்தினான். அது வீட்டுக்குள்ள குளிர்ந்த காற்று அனுப்புச்சு. அம்மா அனாமிகா, என்ன மேஜிக்குமா இது? வீட்டுக்குள்ள வந்ததுமே ஏசி ரூமுக்குள்ள போன மாதிரி இருக்கு. குளு குளுன்னு இருக்கே. இந்த வாசனை குளுமை இது எல்லாமே சின்ன வயசுல இருந்து நான் அனுபவிச்சதே கிடையாதுமா. அந்த பெரிய பெரிய ஏசிலாம் கூட இது முன்னாடி தோத்துரும். ஆமாங்க, கிச்சன்ல கூட சூடு தெரியவே இல்ல. நான் சந்தோஷமா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா அனாமிகா, நீ எங்க வீட்டுக்கு வந்த தேவதம்மா. இந்த பிரச்சனைய தீத்துட்டியே. அனாமிகா, உன்னோட யோசனை ஹிட் ஆயிடுச்சு. ஊருக்குள்ள இருக்கவங்கலாம் நம்ம வீட்டை பாக்குறதுக்கு கியூ கட்டுறாங்க. நம்ம வீட்டு எதிரில் நின்னு போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம தம்பிங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா? ஆமாங்க, உங்க தம்பிங்களையும் அவங்க பொண்டாட்டிங்களையும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட கூப்பிடுங்க. இந்த வீடு குளு குளுன்னு இருக்கிறத பார்த்து அவங்களாவே வருவாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சுரேஷ், அருண், அவனி, அஞ்சலி எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்தாங்க. வெளியில 44 டிகிரி வெயில் காஞ்சுது. ரோட்ல புகையே வந்துகிட்டு இருந்தது. அவங்க வீட்டுக்குள்ள வந்ததும் அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. சுரேஷ், என்னது இது? வீட்டுக்குள்ள வந்ததும் சிலு சிலுன்னு காத்து வருது. உங்க அண்ணன் சென்ட்ரலைஸ் ஏசி போட்டாரான்னு? ஏசியை எங்கேயுமே பார்க்க முடியலையே. நம்ம வீட்ல இருக்க எப்பவும் அந்த வேர்வை வாசனை கூட இங்க இல்லையே. ஒரே மண் வாசனையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கே.
அட ஆமாக்கா, வெளியில அவ்ளோ வெயிலா இருக்கு. ஆனா இந்த வீட்ல இவ்ளோ குளு குளுன்னு இருக்கே. எனக்கு கொஞ்சம் கூட வேர்க்கவே இல்ல. அருண், பாத்தீங்களா? உள்ள ஒரே நிம்மதியா பிரசாந்தமா இருக்கு. வாங்கம்மா, வாங்க. இது உங்க அனாமிகா அக்காவோட யோசனை. நம்ம வீட்ட அவ ஒரு மண் பானையா மாத்திட்டாம்மா. இந்த வீட்டோட மேல் கூரையில அவளோட ஐடியாவை கலந்தா. அதுதான் மண் பானை கூரை. அப்பா, நாங்க லோனை வாங்கிக்கிட்டு அந்த லோனை கட்ட லோலோ லோலோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வாடகை கட்ட முடியல. ஏசி இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏசி இருந்தா கூட இங்க இருக்கிற நிம்மதி அந்த இடத்துல இல்லையேப்பா. நாங்களா இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுனால எங்களால திரும்ப வர முடியல. எங்களை மன்னிச்சிருங்க. சுரேஷ், அவனி, அஞ்சலி, கவலைப்படாதீங்க. மாமா உங்களை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறாரு. உங்க மேல இருந்த அவரோட அன்புதான் எனக்கு இப்படி ஒரு யோசனைய வர வச்சது. இயற்கைய நம்ம நேசிச்சோன்னா அது நம்மள இப்படி கைவிடாது. இந்த வீடு எப்பவும் உங்களுக்காக திறந்தே இருக்கும். நீங்க எப்ப வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க வரலாம். ஒருவேளை நீங்க வந்துட்டீங்கன்னா மாமாக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. என்ன மன்னிச்சிருங்கக்கா. சிட்டி திமிரல நான் உங்களோட அன்பை கவனிக்க மறந்துட்டேன். உங்களோட இந்த புது வீடு எங்களுக்கு ஒரு புது பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. இயற்கைக்கு பக்கத்துல, மனுஷங்களுக்கு பக்கத்துல இருந்தோம்னா உண்மையான அன்பு நமக்கு கிடைக்கும். ஆனா ஆமாங்கா, மறுபடியும் நாங்க சில்லுன்னு வீட்டுக்கு வந்திருக்கோம். அந்த வாடகை வீடு எங்களுக்கு வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். அனாமிகா அக்கா, நீங்க எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு லக்கு. அன்னைக்கு பிரசாத் குடும்பம் மறுபடியும் ஒன்னாயிடுச்சு. அந்த மண் வீடு அவங்கள ஒன்னாக்கிடுச்சு. அனாமிகாவோட புத்திசாலித்தனத்தை எல்லாரும் பாராட்டினாங்க. கொஞ்ச வருஷத்துல சுரேஷும் அருணும் அவங்களோட லோனை கட்டி முடிச்சாங்க. பிரசாத் அவரோட சேவிங்ஸ கொடுத்தாரு. ரமேஷ் அவனோட விவசாய பணத்தை கொடுத்தான். அதை வச்சு அவங்க ஒரு மாடி வீடு கட்டினாங்க. அம்மா அனாமிகா, நம்ம இப்ப மாடி வீடு கட்டிட்டோம். அந்த பழைய பானை வீட்டை என்ன பண்றது? மாமா, அந்த பானை வீடு நமக்கு கஷ்ட காலத்துல வழி காமிச்சது. அதனால நம்ம புது வீட்டு மாடியிலயும் நம்ம பானையால ஒரு கூரைய கட்டலாம். அந்த பழைய வீட்டு ஞாபகம் நமக்கு எப்பவுமே நம்ம மனசோடவே இருக்கும். அத நம்ம வழிபோக்கர்களுக்கான இடமாக்கிடலாம். நமக்கு கஷ்டம் வரும்போது வழிகாட்டின அந்த வீட்டை நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? ஆமா அண்ணே, இந்த புது வீட்ல கூட நம்ம அதே மண் வாசனைய கொண்டு வரணும் அண்ணே. அண்ணனோட தியாகத்தால நாங்க படிச்சோம். உங்க விவேகத்தால இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம். எந்த வீடா இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா இருந்தா அது ஆனந்த நிலையம்தான். என் மருமக அனாமிகா இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. அவளாலதான் இந்த வயசான காலத்துல நாங்க நிம்மதியா இருக்கோம். அத்த, எல்லாத்தையும் புரிஞ்சுக்க கூடிய சொந்தங்கள் இருக்கும்போது எந்த வீடா இருந்தாலும் சொர்க்கமா இருக்கும். அந்த வானத்துக்கு கீழே நம்ம எல்லாரும் சின்ன நட்சத்திரங்கள் மாதிரி ஒன்னா இருந்தா தானே சமுத்திரத்தோட பலம் கிடைக்கும். இப்படி அனாமிகா அவளோட புத்திசாலித்தனத்தால ஒரு குடும்பத்தை சேர்த்து ஏழ்மையில கூட எல்லாரும் ஒன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்னு அவ நிரூபிச்சா. ஊர் மக்கள் எல்லாரும் அத சொல்லி சொல்லி அவளை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சாதாரண மண் வீடு ஒரு அசாதாரண பந்தத்தை உருவாக்கிருக்கு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு புது ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ஒரு ஊர்ல இந்த வருஷம் வெயில் சாதாரணமா இல்ல. மார்ச் மாசத்திலேயே வெயில் உக்கிரமா காய ஆரம்பிச்சது. அந்த ஊர்ல பேருள்ள குடும்பம் சாரதா பிரசாதோட குடும்பம். 3 மகன்கள், 3 மருமகள்கள். அந்த வீடு எப்பவும் கலகலன்னு இருக்கும். பெரிய மகன் ரமேஷ், மருமக அனாமிகா, 2வது பையன் சுரேஷ், மருமக அவனி, 3வது பையன் அருண், மருமக அஞ்சலி. இந்த 3 மருமகள்களும் ஒருத்தருக்கொருத்தர் எப்போது விட்டு கொடுக்காம இருப்பாங்க. ஆனா அந்த வருஷம் காஞ்ச வெயில அவங்க குடும்பத்துக்கு ஒரு பரீட்சையை ஏற்படுத்துச்சு. ஒரு நாள் வீட்ல சாரதா முகத்துல இருந்த வியர்வைய தொடச்சுக்கிட்டு கையில இருந்த விசிறியால வீசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அடடடடடா, என்ன ஆச்சு இந்த சூரியனுக்கு? காலங்காத்தாலே இவ்ளோ வெயில். காலையில 8 ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துடுறாரு. மத்தியான நேரத்துல காலடி எடுத்து வைக்க முடியல. ஆமா சாரதா, இந்த கான்கிரீட் வீடு பகல்ல வெப்பத்தை இழுத்துக்கிட்டு ராத்திரியில வெப்பத்தை கக்கிக்கிட்டு இருக்கு. ஃபேனை போட்டா போதும், அனல் காத்த கீழே வீசுது. ஊர்ல குளம்லாம் கூட வத்தி போச்சு. ஆமா மாமா, ராத்திரியில பெட்ரூம்ல படுக்கணும்னாலே பயமா இருக்கு. போர்வைய தண்ணியில நினைச்சுக்கிட்டு மேல போத்திக்கிட்டு படுத்தாலும் சரி, 10 நிமிஷத்துல அது காஞ்சு போயிடுது. அக்கா, எனக்கு கூட இந்த வெயில்ல அடுப்புக்கிட்ட நிக்கிறது நரகம் மாதிரி இருக்கு. வெயில் கிச்சனுக்குள்ளேயும் அடிக்குது. வேர்த்து வேர்த்து ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடுது. ஏதாவது வழி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுக்கா.
அத்த, நேத்து தான் பேப்பர்ல படிச்சேன், இந்த வெயிலுக்கு நிறைய பேருக்கு மயக்கம் வந்து பொத்து பொத்துன்னு விழறாங்களாம். நம்ம எவ்வளவு மோர் குடிச்சாலும் தண்ணி குடிச்சாலும் இந்த வெயில தாங்க முடியல. நம்ம வீட்ல சில்லுன்னு ஒரு இடம்ங்கிறதே இல்லையே. என்னவோமா, அந்த காலத்துல எங்களுக்கு இந்த அளவுக்கு வெயில் அடிச்சதே இல்ல. மண்ணு வீடா இருந்ததுனால எங்களுக்கு தெரியலையோ என்னவோ. ஆனா இந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வீடுங்க தானே. ஏசிய போட்டுக்கிட்டாலும் சரி, ஊருக்குள்ள சரியா வோல்டேஜ் இருக்காது, கரண்ட் இருக்காது, கரண்ட் இருந்தா பில் அதிகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மத்தியானம் ஹால்ல எல்லாரும் வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. காத்து கூட அவ்வளவா அங்க வரல. அப்போ அனாமிகா பழைய புக்குகளை திறந்து பாத்துக்கிட்டு எதை பத்தியோ நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தா. திடீர்னு அவளுடைய முகத்துல ஒரு பிரகாசம் தெரிஞ்சுது. அத்த, மாமா, எல்லாரும் இப்படி கேளுங்க. இந்த வெயில்ல இருந்து நம்ம எல்லாரும் நம்மள காப்பாத்திக்க எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா டக்குன்னு உதயமாயிருக்கு. என்ன யோசனைமா அது? ஏதாவது புது ரக கூலரை கண்டுபிடிக்க போறியா? இல்ல மாமா, இயற்கையாவே நமக்கு எப்படி கூலிங்க கொண்டு வரதுன்னு யோசிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி பெரிய காலி இடம் இருக்குல்ல, அங்க நம்ம ஒரு அண்டர் கிரவுண்ட் வீட்டை தயார் பண்ணா எப்படி இருக்கும்? அண்டர் கிரவுண்ட் வீடா? அப்படின்னா கிரவுண்ட தோண்டி அதுக்குள்ள வீடு கட்டி அதுக்குள்ள இருக்கணுமா? அதெல்லாம் பாசிபிள் ஆக்கா? எல்லாம் பாசிபிள் தான். நிலத்துல இருந்து நம்ம 5ல இருந்து 10 அடி வரைக்கும் உள்ள போகணும்னா சூரிய வெளிச்சம் இருக்காது. மண்ணை தாண்டி சூரிய வெளிச்சம் அவ்வளவு உள்ள வராது. அந்த இடத்துல உஷ்ணம் இல்லாம எப்பவும் சில்லுன்னு இருக்கும். நம்ம ஒரு பெரிய ஹால் மாதிரி இடத்த பூமிக்குள்ள தோண்டி அதை சுத்தி நம்ம சுவர் எழுப்பி விட்டோன்னு வை, அது ஒரு ஹால் ஆயிடும். மேல மண்ணாலேயே சீலிங்கை ஏற்பாடு பண்ணிக்கலாம். மேல வெயில் அடிச்சா கூட நமக்கு உள்ள ஏசி ஓடுற மாதிரி இருக்கும். அட, சூப்பரா இருக்குக்கா ஐடியா. நிலத்துக்கு உள்ளன்னா அது ஒரு குகை மாதிரி இருக்கும் தானே. சின்ன வயசுல கிணத்துக்குள்ள இறங்கணும்னா சிலு சிலுன்னு இருக்குமே, அப்படிதானே? ரொம்ப நல்ல ஐடியாக்கா. யோசனை கேக்கெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. ஆனா காத்துக்கு எங்க போறது? உள்ள பிராணவாயு இருக்காதே, மனுஷங்களால உயிர் வாழ முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்காத்த. 4 மூலையிலயும் நம்ம வென்டிலேஷன், அதுக்கு பைப்பு வைப்போம். மேல எல்லாம் தெரியற மாதிரி ஒரு கண்ணாடி ஜன்னலை வச்சா மேல என்ன நடக்குதுன்னு தெரியும். உள்ள வர்றதுக்கு படிக்கட்டு வச்சுக்கலாம். நல்ல யோசனைமா. புராதன காலத்துல எல்லாம் கூட ராஜாக்கள் இந்த மாதிரி ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அனாமிகா சொல்றது சாஸ்திரப்படி கூட கரெக்ட் தான். பூமி எப்பவும் ஈரப்பதத்தை அடியில தக்க வச்சுக்குமே. டே ரமேஷா, சுரேஷா, அருண், நீங்க என்ன சொல்றீங்க? அனாமிகா யோசனை எப்பவும் சூப்பரா தான் இருக்கும். நமக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல இருக்கிற மண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது சரிய வாய்ப்பே இல்லை. நாங்க 3 பேரும் நாளையில இருந்து வேலையை ஆரம்பிக்கிறோம். ஆமா அண்ணா, வெளியில பணம் கொடுத்து யாரையாவது வர வைக்கிறதுக்கு பதில் நம்மளே சொந்தமா நம்ம வீட்டை கட்டின மாதிரி ஆச்சு. நம்ம மனைவிகள் கூட உதவி செய்வாங்கல்ல. ஆமா, கண்டிப்பா. ஒரு வாரம் இதுக்கு வேலை செஞ்சா போதும். இந்த வெயில் காலம் முழுக்க தாக்கு பிடிச்சிடலாம். நாளையில இருந்தே நான் வேலையை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ராத்திரி எல்லாரும் உட்காந்து பிளான் போட்டாங்க. மறுநாள் காலையில 5 மணிக்கே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் கடப்பாறையால நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க. மருமகள்கள் 3 பேரும் அந்த மண்ணை கூடையில வச்சு வெளியே கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, எனக்கு அந்த மண்ணு இவ்ளோ வெயிட்டா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சியா? 2 அடி தோண்டின உடனேயே மண்ணு சில்லுன்னு ஈரப்பதத்தோட இருக்கு. ஆமாக்கா, மேல என்னதான் அனல் வீசினாலும் மண்ணை தோண்ட தோண்ட சில்லுன்னு இருக்கு. நல்ல வாசனையா இருக்கு. வேலை செய்யவே நல்லா இருக்கு. தளராதீங்க. நம்ம 5 அடி வரைக்கும் உள்ள போகலன்னா இந்த ஈரப்பதம் இருக்காது, இதெல்லாம் காஞ்சிடும். ரமேஷ், இந்த பக்கம் மண்ணையும் தோன்றீங்களா? அந்த இடத்துல நம்ம படிக்கட்டு கட்டணும். பாத்துமா மருமகள்களே, அப்பா ரமேஷா மத்தியில பில்லர் மாதிரி ஒரு இடத்த விட்டு வச்சிருப்பா. இல்லைன்னா மேல சீலிங்கு நிக்காது. என்னங்க, அந்த வைக்கோலெல்லாம் போய் கொண்டு வாங்கல, மேல கூரை போடணும் இல்லையா? இப்படி ஒரு வாரம் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை கட்டினாங்க. 3 மகன்களும் கஷ்டப்பட்டு 5 அடிக்கு நிலத்தை தோண்டி குழியாக்குனாங்க. 15 அடி நீளத்திலையும் 20 அடி அங்குலத்திலையும் ஒரு பெரிய ரூம்